மின்மினி தமிழர்களுக்காகவே வந்தாச்சு முதல் ஹைப்பர் லோக்கல் சோஷியல் மீடியா ஆப். உடனே டவுன்லோட் பண்ணுங்க. உத்தரப்பிரதேச மாநிலத்தில் மொத்தம் 80 மக்களவை தொகுதிகள் உள்ளன. அதில் காங்கிரஸ் கட்சிக்கு 11 தொகுதிகள் ஒதுக்கப்படும் என்று சமாஜ்வாதி கட்சியின் தலைவர் அகிலேஷ் யாதவ் அறிவிப்பினை வெளியிட்டிருக்கிறார். இது பற்றிய கூடுதல் விவரங்களை அறிவோம் எமது செய்தியாளர் ரமேஷ் இணைகிறார். ரமேஷ் வணக்கம். இப்ப இந்தியா கூட்டணியில் முதல் மாநிலமாக உத்தரப்பிரதேசத்தில் காங்கிரசுடனான தொகுதி பங்கீடு இறுதி செய்திருக்கிறது சமாஜ்வாதி என்றுதானே புரிந்து கொள்ள வேண்டும். இது இறுதியான முடிவு தானே? நிச்சயமாக இது அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டு விட்டது. அதாவது உத்தரப்பிரதேசத்தில் மொத்தம் உள்ள 80 தொகுதிகளில் காங்கிரஸ் கட்சிக்கு 11 தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதாக சமாஜ்வாதி கட்சியினுடைய தலைவர் அகிலேஷ் யாதவ் அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கின்றார். இந்திய கூட்டணியில் முதல் மாநிலமாக உத்தரப்பிரதேசத்தில் காங்கிரஸ் கட்சி உடனான அந்த தொகுதி பங்கீடு என்பது இறுதி செய்யப்பட்டிருக்கிறது. இது காங்கிரஸ் கட்சிக்கு ஒரு ஆறுதல் அளிப்பதாக அமைந்திருக்கிறது என்றே சொல்ல வேண்டும். ஏனென்றால் ஏற்கனவே மேற்கு வங்கத்தில் தனித்து போட்டி என்று மமதா பானர்ஜி அறிவித்து விட்டார். அங்கேயும் கூட்டணி குழப்பம். பஞ்சாபிலும் நாங்கள் தனித்து போட்டி என ஆம் ஆத்மி அறிவித்து விட்டது. எனவே அங்கேயும் அந்த கூட்டணியிலே குழப்பம் ஏற்பட்டிருக்கிறது. பீகாரை பொறுத்தவரை நிதிஷ்குமார் இந்திய கூட்டணியை விட்டு வெளியேற இருப்பதாக கூறப்படுகிறது. இப்படி பரவலாக இந்திய கூட்டணிக்குள் ஒரு குழப்பம் நீடித்து வரக்கூடிய சூழ்நிலையில் முதல் மாநிலமாக உத்தரப்பிரதேசத்தில் தொகுதி பங்கீடு இறுதி செய்யப்பட்டிருப்பது என்பது ஒரு காங்கிரஸ் கூட்டணிக்கான ஒரு நல்ல தொடக்கமாக பார்க்கப்படுகின்றது. அங்கு உத்தரப்பிரதேசத்தை பொறுத்தவரை இந்த இந்திய கூட்டணியில் 3 கட்சிகள் இருக்கின்றன. ஒன்னு சமாஜ்வாதி, அவர்கள் தான் கூட்டணிக்கு தலைமை. இரண்டாவதாக காங்கிரஸ், மூன்றாவதாக ஆர்எல்டி, அதாவது ஜெயந்த் சௌத்ரியினுடைய ஆர்எல்டி, ராஷ்டிரிய லோக்தள் கட்சி என்று சொல்வார்கள். ஜாட் சமூக மக்கள் மத்தியில அவர்களுக்கு மிகப்பெரிய செல்வாக்கு இருக்கிறது. முதலில் அகிலேஷ் யாதவ் என்ன சொன்னார், நாங்கள் 65 இடங்களிலே போட்டியிடுவோம், 15 இடங்களை உங்கள் இருவருக்கும் ஒதுக்கி விடுங்கள், நீங்களே பார்த்து முடிவு செய்து கொள்ளுங்கள் யாருக்கு எத்தனை தொகுதி என்று அவர் தெரிவித்திருந்தார். ஆனால் அதற்கு காங்கிரஸ் கட்சி உடன்படவில்லை. தற்போது நீண்ட பேச்சுவார்த்தைக்கு பின்னர் காங்கிரஸ் கட்சிக்கு 11 தொகுதி, ஆர்எல்டி கட்சிக்கு 17 தொகுதி என்று ஒரு உடன்பாடு ஏற்பட்டிருக்கிறது. ஒட்டுமொத்தமாக சமாஜ்வாதி கட்சி 62 இடங்களில் போட்டியிடும் என்று தெரிகின்றது. இது குறித்து கருத்து தெரிவித்துள்ள அகிலேஷ் யாதவ் அவர்கள், காங்கிரஸ் உடனான எங்களது கூட்டணியில் 11 தொகுதிகளுடன் நல்ல தொடக்கமாக இது தொடங்கி இருக்கின்றது. இந்த வெற்றி பார்முலா என்பது வரும் நாட்களிலும் தொடரும். இந்திய கூட்டணி மற்றும் பிடிஏவினுடைய அந்த யுக்தி வரலாற்றில் சாதனை படைக்கும் என தெரிவித்திருக்கிறார். பிடிஏ என்றால் அவர் ஒரு தனியாக ஒரு கூட்டணி ஒன்றை வைத்திருக்கிறார். பிச்சிலி தலித் ஆதிவாசி, அதாவது பின்தங்கியவர்கள், பட்டியலின மக்கள், ஆதிவாசிகள் என்று அவர்களுக்கானதாக ஒரு கூட்டணி ஒன்றை வைத்திருக்கிறார். அதைத்தான் அவர் பிடிஏ என்று குறிப்பிடுகிறார். எனவே இந்திய கூட்டணியும் பிடிஏவினுடைய யுக்தியும் வரலாற்றில் சாதனை படைக்கும் என அவர் தெரிவித்திருக்கிறார். தகவல்களுக்கு நன்றி ரமேஷ். மின்மினி தமிழர்களுக்காகவே வந்தாச்சு முதல் ஹைப்பர் லோக்கல் சோஷியல் மீடியா ஆப். உடனே டவுன்லோட் பண்ணுங்க.